கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியா, கோதி மீடியா, ஒட்டுமொத்த நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்ஸ் அனைவருமே எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானிற்காக உளவு பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர், அழகான பெண். இந்த பெண்ணுடைய அழகிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சதியை பாருங்கள். இந்தியாவிற்கு எதிராக எவ்வளவு பெரிய தேச துரோக செயலை இந்த பெண்மணி பார்த்திருக்கிறார். இந்த பெண்ணுடைய தொடர்பு ISI உடன் இருக்கிறது, பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் இருக்கிறது, ஹை கமிஷனுடன் இருக்கிறது, பஞ்சாப் ப்ரொவிஷனுடைய சீஃப் மினிஸ்டருடன் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஸ்டோரிகளை கடந்த 2 நாட்களாக கோதி மீடியா எடுத்து வைக்கிறது. இந்த பெண்ணுடைய பெயர் ஜோதி மல்ஹோத்ரா, வயது வெறும் 33, ஒரு யூடியூபர், ஹரியானா ஹிசாரை சார்ந்த இந்த பெண். மே மாதம் வரை இந்த பெண்மணி தன்னுடைய யூடியூப் வழியாக டிராவல் பிளாக்களை போட்டு வருகிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தானிற்கு 2 முறை சென்று வந்ததாக அந்த தகவல். 30க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பாகிஸ்தானை பற்றியே போட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி, அங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி, அங்க இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி, இது போன்ற பல்வேறு விஷயம். அதாவது ஒரு பாசிட்டிவான பாகிஸ்தானை இந்த பெண்மணி தன்னுடைய யூடியூப் வழியாக எடுத்து காட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு. இது மட்டுமல்ல, இந்த பெண்மணி இந்திய ராணுவத்தை சார்ந்த அல்ல இந்தியாவை பற்றின மிக முக்கியமான தகவல்களை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு அனுப்பியுள்ளார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த பெண்ணுடைய திடீர் வாழ்க்கை மாற்றம், இந்த அளவில் பணம் புகழ் எப்படி கிடைத்தது? இந்த பெண்ணுடைய போன வாழ்க்கை நீங்க பார்த்தீர்கள்னா, மிகவும் சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி எப்படி உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார், எப்படி பாகிஸ்தானிற்கு இந்த பெண்ணிற்கு விசா எல்லாம் கிடைத்தது என்கிற பல்வேறு விஷயங்கள் கோதி மீடியா எடுத்து வைக்கிறது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கும்படி இந்த கதைக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. 2 விதமான கேள்விகள். போலீசார்களுடைய நெரேஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண்மணி ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பை, பாகிஸ்தான் ஸ்பை ஃப்ரம் இந்தியா. ஆனால் இந்த பெண்ணுடைய தகப்பனார் அவரும் ஒரு சில கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறார். எந்த விதமான எவிடன்ஸ்களை நீங்க எடுத்து காட்டியிருக்கிறேன்? எவிடன்ஸை நீங்க மக்களுக்கு முன்பு எடுத்துக்காட்ட தேவையில்லை. நீங்க இந்த பெண், அதாவது என்னுடைய மகள், ஒரு ஸ்பை என்று எடுத்து காட்டும் போது அதை நீங்க பத்திரமா வச்சுக்கொள்ளுங்கள். ஆனால் எந்த விதமான எவிடன்ஸ்? பாகிஸ்தான்ல இந்த பெண்ணிற்கு நண்பர்கள் இருப்பதாக நீங்க கூறுகிறீர்கள். பாகிஸ்தானில் நண்பர்கள் இருக்கக்கூடாது என்று ஏதோ சட்டம் இருக்கிறதா? பாகிஸ்தானிற்கு சென்று வந்ததாக கூறுகிறீர்கள். பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? அப்போ எந்த அடிப்படையில் இந்த பெண் ஒரு உளவு பார்க்கக்கூடிய பெண் என்று நீங்க கூறுகிறீர்கள் அவருடைய கேள்வி. இந்த பதிவில் 2 தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் உங்களுக்காக சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நான் நிச்சயமாக பார்க்க கட்டாயம் அவசியம் இருக்கு. பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே நடந்த அந்த டஃப் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பல்வேறு கேள்விகளும் வெளிவர தொடங்கிய. பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து, ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து, அமித்ஷா அவர்களை பார்த்து, இந்தியா உடைய டைஸ் வித் அதர் கண்ட்ரீஸ், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது சைனாவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய போரை தொடங்கியுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக. அங்க இருக்கக்கூடிய 9க்கும் மேற்பட்ட தீவிரவாத கேம்ப்ஸ்களை நாம் தாக்கி 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதங்களை கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பிளாட்ஃபார்மில் எடுத்து வைக்கக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இன்வால்வ்மெண்ட், அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து பல பதிலையும் நாம் இங்கிருந்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, பெஹல்காம் தாக்குதலில் எந்த விதமான நெரேஷனை கோதி மீடியா எடுத்து வைத்ததோ அதே போன்ற இன்னொரு நரேஷனை கோதி மீடியா எடுத்து வைக்க தொடங்கிவிட்டதா என்கிற அந்த சந்தேகமும் ஏற்படுகிறது. ஏன்னா கடந்த 2 நாட்களாக ஜோதி மல்ஹோத்ராவை தாண்டி வேற எந்த விதமான ஸ்டோரிகளையுமே கோதி மீடியா எடுத்துக்காட்டு. அரை மணி நேரம், 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஜோதி மல்ஹோத்ராவை பற்றின ஒரு ஸ்டோரி மட்டும்தான் உங்களால் பார்க்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக ஜோதி மல்ஹோத்ராவை பயன்படுத்துகிறதா இந்த நாட்டு அரசாங்கம்? கோதி மீடியா வழியாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகிறார்களா என்கிற இந்த கேள்வியுடன் இதை தாண்டி
அவருடைய தகப்பனார் எடுத்து வைத்த அந்த கேள்விகளுடன் இந்த பதிவிற்குள் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். ஹூ இஸ் ஜோதி மல்ஹோத்ரா? ஜோதி மல்ஹோத்ராவுடைய வாழ்க்கை பற்றி ஒரு முறை பார்த்தோம். ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்மணி. இந்த பெண் குர்காம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராமில் ஒரு பிரைவேட் ஜாபில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அப்போ அவருடைய சம்பளம் வெறும் 20,000 ரூபாய். இவருடைய தகப்பனாரை பற்றி நீங்க பார்க்கும்போது ஹரியானாஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்டில் ஒரு சாதாரணமான பணியில் இருந்த அந்த நபர். கோவிட் காலகட்டத்தில் பல்வேறு நபர்களுக்கு வேலை போனபடி இந்த பெண்ணிற்கும் வேலை போய்விட்டது. அதற்கு முன்பே சின்ன சின்ன வீடியோக்களை இந்த பெண் போட்டு வந்திருக்கிறார். ஒரு யூடியூப் சேனல் 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்கிறார். வேலையும் போயிருச்சு. இப்ப முழு நேரமா இதே வேலையை எடுத்து பார்க்க தொடங்கி விட்டார் ஜோதி மல்ஹோத்ரா. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு டூரிஸ்ட் ஸ்பாட்களை விசிட் செய்து அங்க இருக்கக்கூடிய வீடியோக்களை பிளாக் வழியாக எடுத்து காட்டுவது. இந்தியாவை தாண்டி இந்தோனேஷியா, தாய்லாந்து, பாங்காக் இது போன்ற இடங்களுக்கும் போய் அங்கிருந்தும் வீடியோக்களை எடுத்து வைத்திருக்கிறார். 2023 ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் செல்வதற்காக, பாகிஸ்தான் ஹை கமிஷன் டெல்லியில இருக்கிறது, அங்க விசா அப்ளை செய்வதற்கு போய் அங்க ஒரு சில தொடர்புகள் இந்த பெண்ணிற்கு ஏற்பட்டது. ஜோதி மல்ஹோத்ராவுடைய உண்மையான பெயர் ஜோதி ராணி. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹிசார் என்கிற இடத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறார். இந்த பெண்ணுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்களா, அதாவது 2023 இவருடைய பாகிஸ்தான் விசிட்டுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆகியிருக்கிறது இந்த பெண்மணி. இந்த பெண் நடத்தி வரக்கூடிய சேனலுடைய பெயர் டிராவல் வித் ஜோ. கிட்டத்தட்ட ஒரு 3,77,000 சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபில், 1,32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார்கள். ஒரு பிரபலமான பெண். இந்த பெண்ணுடைய பிராண்ட் நேம்ல நீங்க பார்த்தீர்கள்னா நெமாடிக் லியோ கேர்ள் என்று வைத்திருக்கிறார். ஹரியானவி மற்றும் பஞ்சாபி, புராரே ஹயாலோ மாடர்ன் கேர்ள் வித் ட்ரெடிஷனல் வேல்யூஸ் என்கிற இந்த பெண்ணுடைய அடையாளம். சோலோ டிராவல், கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோரேஷன், அட்வென்ச்சர் போன்ற வீடியோக்களை இந்த பெண்மணி போட்டு வருகிறார். இந்த பெண் பயணம் செய்த நாடுகள் பூட்டான், இந்தோனேஷியா, சைனா மற்றும் பாகிஸ்தான். இப்போ சமீபமாக இந்த 4 நாட்களில் சென்று பல வீடியோக்களை போட்டு வருகிறார். முக்கியமாக இந்த பெண்ணுடைய பிரபலமான வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியன் கேர்ள் இன் பாகிஸ்தான், இந்தியன் கேர்ள் எக்ஸ்ப்ளோரிங் லாஹோர், இந்தியன் கேர்ள் அட் ஹட்டாஸ் ராஜ் டெம்பிள். இது அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தானை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நாடாக எடுத்துக்காட்டக்கூடிய வீடியோக்களாக இருக்கிறது. இந்த பெண் எடுத்துக்காட்டக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள்னா கல்ச்சுரல் கம்பாரிசன், இந்தியாவிற்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கம்பாரிசன், அங்க இருக்கக்கூடிய நபர்களும் இங்க இருக்கக்கூடிய நபர்களும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய உணவும் இங்க இருக்கக்கூடிய உணவும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. ஃபுட் டோர், இந்த பெண்மணி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கோவிலுக்கும் சென்றிருக்கிறார். இது போன்ற பல்வேறு படங்களை, வீடியோக்களை போட்டு வந்திருக்கிறார். இந்த பெண் மீது அலிகேஷன் எப்படி தொடங்கியது, எந்த இடத்தில் இந்த பெண்ணை எப்படி பிடித்தார்கள், போலீஸோடைய அந்த கனெக்ஷன் என்ன, அதை நீங்க பாருங்க. 2023 பாகிஸ்தான் செல்வதற்காக விசா ப்ராசஸருக்காக பாகிஸ்தான் ஹை கமிஷன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் இந்த பெண்மணி. அங்க சென்ற போது எஹ்சான் ஒரு ரஹீம் என்கிற இந்த நபர், ஒரு பட்ட பெயர் தானிஷ் என்கிற பெயரில் சென்று அங்க சென்ற போது எஹ்சான் ஒரு ரஹீம் அலைஸ் தானிஷ் என்கிற இந்த நபருடன் இந்த பெண்ணிற்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தானிஷ் என்கிற நபர் எஹ்சான் ரஹீமை மே 13 இந்தியாவிலிருந்து வெளியும் ஏற்றிவிட்டார்கள். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவில் நடந்தது போரில் பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை இந்தியா வெளியேற்றியது. அந்த பட்டியலில் இந்த நபருடைய பேரும். சரி, இந்த பெண்ணுடைய நண்பரான தானிஷ் பாகிஸ்தான் செல்வதற்காக விசா ப்ராசஸ் எல்லாம் செய்து கொடுத்து, பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய இவருடைய நண்பர்கள் அவருக்கெல்லாம் அவர்களுடைய கான்டாக்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதே போன்ற 2 நபர்கள் அலி ஹவான் ஒரு சில வீடியோக்களில் இந்த நபருடைய அலி ஹவான் ஒரு சில வீடியோக்களில் இந்த நபருடைய
படத்தையும் நீங்க பார்க்கலாம். சகீர் மற்றும் ராணா ஜஹபாஸ் இந்த அனைத்து நபர்களுமே ISIற்காக வேலை பார்ப்பதாக கூறி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம், போலீஸ். மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா ஜாகிர் இவருடைய பேர் கான்டாக்டை தன்னுடைய போனில் ஜட் ரந்தாவா என்கிற பெயரில் இந்த பெண்மணி சேகரித்திருக்கிறார், சேவ் செய்து வைத்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியக்கூடாது. அதாவது ஒரு ஒரு ஸ்பை என்றால் பல விஷயங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்படி தப்பி தவறி போலீஸ் கையில் போனா கூட இந்த நபர்களுடைய நம்பர் போய் சேரக்கூடாது என்கிற இதுதான் போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். அங்க இருந்து கொண்டு பல்வேறு வீடியோக்களை எடுத்து காட்டிய விஷயம் மட்டுமல்ல, இந்த பெண்மணி பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி வந்ததற்கு பின்பு கூட என்கிரிப்டட் முறையில் பல்வேறு செய்தி தொடர்புகளை அனுப்பியிருக்கிறார். வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் ஸ்னாப்சாட் இந்த 3 ஆப்ஸ்களை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை, இந்தியாவுடைய பல லொகேஷன்ஸ்களுடைய போட்டோ வீடியோஸ்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ்களை, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த பெண்மணி அனுப்பியிருக்கிறார். And this violates Official Secret Act 1923. நேஷனல் செக்யூரிட்டிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய த்ரெட். இது நெரேட்டிவ், போலீஸோடைய நெரேட்டிவ். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளையும் நாம் அலசி பார்க்கணும். இந்த பெண்ணுடைய அந்த நட்பு எந்த அளவில் இருந்திருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ரஹீம் அதாவது பாகிஸ்தான் ஹை கமிஷனில் வேலை பார்க்கக்கூடிய இந்த நபருடன் இந்த பெண்மணி பாலி, இந்தோனேஷியாவிற்கும் சென்றிருக்கிறார். இவர்களுக்கு இடையில் அந்த உடல் உறவும் இருந்ததாக போலீசார்கள் எடுத்து வைக்கிறார்கள். 2024 போன வருடம் இந்த பெண்மணி போட்ட இன்னொரு வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா, பாகிஸ்தான் ஹை கமிஷனில் நடந்த ஒரு இஃப்தார் பார்ட்டியிலும் இந்த பெண்மணி கலந்து கொண்டதாக, அங்க பல்வேறு நபர்களுடன் இந்த பெண்மணி போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த படங்கள் எல்லாம் பார்க்கிறேன். போலீஸ் தரப்புல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பை நெட்வொர்க்கை உடைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். 6 நபர்களுடைய பேரும் வெளிவந்தது. இந்த 6 நபர்களுடைய பேர் மிக முக்கியமாக ஜோதி மல்ஹோத்ராவை பற்றி தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த பெண்ணுடன் கைதான நபர்கள், மற்ற நபர்கள் குசாலா, யாமீன் முகமது, தேவேந்திர சிங் டெல்லான் மற்றும் அர்மான். இந்த பெயர் மட்டும்தான் இருக்கிறது. இந்த நபர்களை பற்றின மற்ற டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. ஜோதி மல்ஹோத்ரா ஒரு பிரபலமான யூடியூபர். அவருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? லட்சம் மில்லியன்ஸ் கணக்காக போய் கொண்டிருக்கிறது. அதனால் டைவர்ட் செய்வது ஈஸியாக இருக்குமா என்று பார்க்கிறார்களா, இல்ல இதற்கு பின்னாடி உண்மை இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். மார்ச் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் வழியாக பல கோதி மீடியா சேனல்ஸ்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் பாகிஸ்தான் ஹை கமிஷனில் நடந்த இந்த இஃப்தார் பார்ட்டி. இப்போ இந்த பெண்ணுடன் இருக்கக்கூடிய பல்வேறு தொடர்புகள், அதாவது ISI-யுடன் இருக்கக்கூடிய இன்வால்வ்மெண்ட் இதெல்லாம் போலீஸ் எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக அவருக்கு ஒரு 5 நாட்கள் ரிமாண்டும் கிடைக்கும். இவர் மீது போடப்பட்ட வழக்கு செக்ஷன் 3, செக்ஷன் 5 Official Secret Act 1923 and பாரதிய நியாய சம்ஹிதா அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 152 தேச துரோக வழக்கையும் இந்த பெண் மீது போட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குகளை நீங்க பார்த்தீர்கள்னா, செக்ஷன் 3 பிரகாரம் ஸ்பைங் அண்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் prejudicial to safety and interest of the state with punishment of 7 years or imprisonment. அரசாங்கத்துக்கு சொந்தமான டேட்டாக்களை உளவு பார்த்து வெளியே யாருக்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய கிரைம். இதற்காக 7 வருடங்கள் சிறை தண்டனை இந்த பெண்மணிக்கு கிடைக்கும். செக்ஷன் 5 நீங்க பார்த்தீர்கள்னா, the wrongful communication and confidential information to unauthorized person carrying plenty up to 3 years of imprisonment. known person, unknown authority-க்கு ஒரு confidential documentsகளை கொடுப்பதற்கு ஒரு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, பாரதிய நியாய சம்ஹிதா படி செக்ஷன் 152 தேச துரோக வழக்கு. இந்தியாவுடைய சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டிக்கு எதிராக ஒரு நபர் செயல்படும் போது அதற்காக போடக்கூடிய இந்த வழக்கு. ஜோதி மல்ஹோத்ராவுடைய தகப்பனாரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது போலீஸோடைய வேர்ஷனை நீங்க கேட்டு இருக்கிறது. ஜோதி மல்ஹோத்ராவுடைய தகப்பனார் எடுத்து வைத்த ஒரு சில மிக முக்கியமான கேள்வி.
அதை நீங்க பார்த்தீர்கள். எந்த ஆதாரத்தை போலீசார்கள் எடுத்து வைக்கிறார்கள்? அவர்கள் கூறுவது என்னுடைய பெண் பாகிஸ்தானில் தன்னுடைய நண்பர்களிடம் பேசினார் என்று மட்டும்தான் கூறுகிறார். அப்போ பாகிஸ்தான்ல நண்பர்கள் இருப்பது ஒரு சட்டத்திற்கு விரோதமான விஷயம். இரண்டாவது, பாகிஸ்தானிற்கு சென்றதே பிளாக் செய்வதற்காக தான். இந்திய அரசாங்கம் அவருக்கு அப்ரூவல் கொடுத்தது. இந்தியன் பாஸ்போர்ட்ல தான் அந்த பெண்மணி டிராவல். ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் அந்த பெண்மணிக்கு கிடைத்தது, விசா கிடைத்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை பாகிஸ்தானுடைய விசா ப்ராசஸ் எல்லாம் முடித்துதான் போய் வந்திருக்கு. அங்க சென்றும் எங்கெல்லாம் சென்றாரோ அனைத்துமே டாக்குமெண்டடாக வீடியோ வழியாக அவருடைய யூடியூப் பக்கத்தில் இருக்கிறது. இது தவறா, சட்ட விரோதமா என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த கேள்வியை ஜோதி மல்ஹோத்ராவுடைய தகவனார் எடுத்து வைத்திருக்கிறார். சரி, மிக முக்கியமான கேள்வி. ஜோதி மல்ஹோத்ரா அரசு உத்தியோகத்தில் இல்லை, எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டியோடும் கிடையாது. ஜோதி மல்ஹோத்ராவுடைய தொடர்பு எந்த இடத்திலையுமே ஒபிஷியலாக ராணுவத்துடன், நேவியுடன், ஏர்போர்ஸுடன் எங்கேயுமே கிடையாது. அப்போ எந்த விதமான சீக்ரெட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி உண்மையிலேயே ஜோதி மல்ஹோத்ரா கொடுத்திருந்தால் சிஸ்டத்துல இருந்து தானே அந்த உண்மையெல்லாம் வெளிவந்திருக்கிறோம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறோம். அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர், அவரால் தானே இந்த மாதிரியான சீக்ரெட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க முடியும். அப்போ ஜோதி மல்ஹோத்ராவை விட அவருடைய கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த நபர் தானே மிகப்பெரிய குற்றவாளி. அப்போ அந்த நபர் எங்க? அப்ப அரசாங்கத்துடைய கையும் ஜோதி மல்ஹோத்ராவுடன் இருக்கிறதா? அப்படி இருந்தால் இந்த நெட்வொர்க் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் என்று நீங்க பார்க்க வேண்டும் என்ற அந்த கேள்வியை அவருடைய தகப்பனார் எடுத்து வைக்கின்றார். இல்ல இல்ல, ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்களிடம் பேசினார், சட்டவிரோதம் கிடையாது. ஜோதி மல்ஹோத்ரா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்னாப்சாட் போன்ற அப்ளிகேஷன்ல இருந்து பல டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்புது. இப்ப இந்த இடத்துல 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். பெஹல்காம்க்கு முன்பு அனுப்பினாரா, பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு அனுப்பினாரா? பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு அனுப்பும் போது இங்க இருக்கக்கூடிய நியூஸ் ஸ்டோரிஸ்கள், இங்க இருக்கக்கூடிய பிரஸ் பிரீஃப்கள், அதற்கான லிங்க் எல்லாம் அங்க அனுப்பும் போது அது மக்கள் கையில் தானே இருக்கிறது, மக்கள் பப்ளிக் டொமைன்ல தானே இருக்கிறது. அந்த செய்திகளை அனுப்புவது எந்த விதமான குற்றமாக மாறும், எந்த விதமான நெகட்டிவை நீங்க எஸ்டாப்ளிஷ் செய்ய பார்க்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வி அவருக்கு. அதாவது ஜோதி மல்ஹோத்ரா உண்மையிலேயே ஒரு ஸ்பையாக இருந்தால் நிச்சயமாக இட் இஸ் a threat to national security. அதை விட ஜோதி மல்ஹோத்ராவிற்கு அந்த தகவலை கொடுக்கக்கூடிய நபர் இஸ் even more dangerous to this nation. So who's that person? அல்ல, ஜோதி மல்ஹோத்ராவுடைய அந்த வீடியோல நீங்க பார்க்கிறீங்க, மிகவும் பிரபலமான ஒரு யூடியூபர், கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய இந்த பெண்மணி பல நாடுகளுக்கு செல்லும் போது பல நண்பர்கள் வருவது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் இந்த பெண் அழகாக இருக்கிறார். ஒரு மீடியாவுக்கு என்ன தேவைன்னா, மீடியாவுக்கு ஒரு மசாலா தேவை. மக்கள் அதை விரும்பி பார்ப்பார்கள். ஏன் அந்த 5 நபர்களை பற்றி மீடியா எந்த விதமான ஸ்டோரியும் செய்யவில்லை? ஜோதி மல்ஹோத்ராவுடைய அந்த வளர்ச்சி நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் எடுத்து பார்த்தேன். 1300, 2000 வியூஸ், 10,000 வியூஸ், 15,000 வியூஸ், அப்படி எல்லாம் இருக்கு. 30,000-40,000 வியூஸ். முதல் 2-3 வருடங்கள் ஜோதி மல்ஹோத்ரா நிச்சயமாக மிக கடுமையாக தன்னுடைய சேனல் மீது அக்கறை காட்டி உழைத்திருக்க. அதுக்கப்புறம் மெதுமெதுவா இந்த விஷயங்கள் வளர்ந்திருக்கு. பாகிஸ்தான் சென்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சரல் விஷயங்களை பற்றி எடுத்து காட்டும் போது 30க்கும் மேற்பட்ட வீடியோக்களை எந்த டிராவல் பிளாகருமே ஒரு நாட்டை பற்றி போட மாட்டார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை போய் வந்ததும் ஒரு கேள்விக்குறி. இது எல்லாமே சந்தேகத்திற்கான விஷயங்கள் தான், இதில் மாற்று கருத்துக்கான. ஒரு நாட்டுக்கு நீங்க சொல்லும் போது 10 வீடியோ 5 வீடியோ போடுவீர்கள், அதற்கு மேல நீங்க போட மாட்டேன். இந்திய தரப்பிலிருந்து இந்திய போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பாகிஸ்தான்ல இருந்து கொண்டே அங்க இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற இன்ஃபுளுசர்ஸ்களை இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுடைய ஒரு நல்ல இமேஜை கிரியேட் செய்வதற்காக டிப்யூட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய இமேஜை சரி செய்வதற்காக. இந்திய பிளாகர்ஸ்,
இந்திய பிளாகர்ஸ்களை வைத்து இந்த வேலையை பார்க்கிறது பாகிஸ்தான். அப்படி அது உண்மையாக இருந்தால் இந்த பெண் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் இந்த பெண்ணுடைய தகப்பனார் எடுத்து வைத்த கேள்விகள், என்னுடைய மகளுக்கு எப்படி ராணுவத்தோட இன்ஃபர்மேஷன் கிடைத்தது, அரசாங்கத்தோட இன்ஃபர்மேஷன் கிடைத்தது, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைத்தது, அப்படி இது உண்மை என்றால் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையுமே நீங்க எக்ஸ்போஸ் செய்யுங்கள், இதற்கான உண்மை எங்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகும்போது கோர்ட்டிலும் இந்த கேள்விகள் தான் கேட்பார்கள். எந்த ஆதாரத்தை வைத்து ஜோதி மல்ஹோத்ராவுடைய தொடர்பு ஐஎஸ்ஐயுடன் இருப்பதாக அந்த எஸ்டாப்ளிஷ் செய்வதாக அந்த விஷயங்களை கேட்பார். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஜோதி மல்ஹோத்ரா உண்மையிலேயே உளவாளியா, உண்மையிலேயே ஒரு ஸ்பையா, அல்ல ஜோதி மல்ஹோத்ரா என்கிற இந்த பெயரை வைத்து பல விஷயங்களை டைவர்ட் செய்யக்கூடிய வேலையை கோதி மீடியா பார்க்க தொடங்கிவிட்டனர். நன்றி.